விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து ஒருங்கிணைப்பு செயற்குழுவை நடத்த சொல்லி கட்டளையிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்திய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற அந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கின்றோம். மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தால் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இந்த நாட்டை அரசமைப்பு சட்டம் வழிநடத்தி செல்கிறது. அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில், அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசு பல்வேறு திருத்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அதில் ஒரு சட்டம்தான் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். அந்த சட்டத்தை திருத்தி இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அந்த மதசார்பற்ற நாடை தான் இந்தியா உலகிற்கு ஒரு மாபெரும் குடியரசாக அறிவிப்பு செய்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக வீறுநடை போட்டு வருகிறது. இதை வீழ்த்துவதற்காகத்தான் சனாதனத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா ஒவ்வொரு சட்டத்தை தீர்த்து கொண்டே வருகின்றார்கள். ஆகவே அதை முறியடிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த மக்கள் எழுச்சி பேரணி என்பது இந்தியா முழுமைக்கும் நடத்துவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா ஒன்றியங்களிலும், எல்லா கிராமங்களிலும் மக்களை அணிதிரட்டி வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது. இது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு வன்மமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே சொல்லிட்டார், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு இந்த கூட்டணியில் தொடர்கின்றோம், வேறு யாருக்கும் இங்கே இடமில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொல்லிவிட்டார்கள். இதே கேள்வியை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கேட்கும்போது அவரும் பல இடத்தில் இதற்கான விளக்கம் அளித்து விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருதுன்னா அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் திமுக தலைமையிலான அந்த அணியில் இருக்கக்கூடிய யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். கூடா நட்பு கேடாய் முடியும். இன்றைக்கு யாரோடு அவர்கள் அணி சேர்ந்தார்களோ இன்றைக்கு அவர்களாலவே அந்த கட்சி 2ஆக பிளக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2 பொறுப்பாளர்கள் பேசக்கூடிய வீடியோ அண்ணாமலை இருக்கும்பொழுது கூட கொஞ்சம் பலம் வச்சிருந்தாரு, ஒரு 18-20% வாக்கு வாங்கியிருப்பாரு. ஆனால் எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணி போக தயாராக இல்லைன்ற மாதிரி அவங்க ஒருமையில ஆதவ் அர்ஜுனும் புஷி ஆனந்தும் பேசிக்கொண்டு நடந்த அந்த வீடியோ இன்றைக்கு வைரலாகி இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. அதற்குள்ளாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிற கட்சியின் தலைவர்களை எந்த அளவிற்கு ஒருமையில் விமர்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு நீங்களே கண்கூடாக பார்த்துருந்தீங்க. அவருடைய அணுகுமுறையால் தான் அவராகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டால் தற்போது விஜய் தலைமையிலான அந்த கட்சியில் வெற்றி கழகத்தில் இயங்கி வருகிறார். நாங்கள் விஜய்க்கு இந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம். ஆதவ் அர்ஜுன் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு கட்சியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர்கள்
பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். அதே நடைமுறை தான் குற்றச்சாட்டின் அடிப்படையில் எங்கள் தலைவர் அத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்.